இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா உங்கள் பீனிஸோட எரெக்ஷனை எப்படி பெட்டர் ஆக்குறதுன்ட்டு. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ராஜ். ஆனுவல் செக்ஸாலஜிஸ்ட் டாக். ஒரு ஆணுக்கு நல்ல எரெக்ஷன்ன்றது எப்படி இருக்கணும்? ஸோ உங்கள் பீனஸ் ஆணுறுப்பு வெறப்பாக இருக்கப்போ அதோட கன்சிஸ்டன்சி உங்கள் நெத்தி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம். உங்கள் நெத்தி அளவுக்கு அந்த லெவல் ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல எரெக்ஷன். ஸோ இன்கேஸ் உங்கள் மூக்கு மாதிரி இருந்தால் அது ஒரு ஆவரேஜ் எரெக்ஷன். சரியா? அதை தவிர்த்து உங்கள் காது மாதிரி இருந்துச்சுன்னா தொட்டு பார்த்து அந்த லெவலுக்கு ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா அது நல்ல எரெக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு ஆணுக்கு எரெக்ஷன் வர என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகும், என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை எப்படிலாம் பெட்டர் ஆக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டாலே எரெக்ஷன் எப்படி பெட்டர் ஆகலாம்னு தெரிஞ்சிடலாம். ஒரு ஆணுக்கு நல்ல எரெக்ஷன்னா மனசளவுலையும் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், உடம்புலையும் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலான விஷயங்கள். ஸோ அதில் நீங்கள் உங்கள் ரொட்டீனில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குனாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான வழிகளை பழகிக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெடிடேஷன், ஸோ இந்த மாதிரி உங்கள் ரொட்டீனில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். அண்ட் இப்போது நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஆளாக இருந்தால் அதுக்கான ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கணும். சரிங்களா? ரொம்ப பதட்டமாக இருக்குது அந்த சுச்சுவேஷனில், இல்லை சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அதை போட்டு குழப்பிக்கிறப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் அதுக்கேற்ற ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அந்த மாதிரி நீங்கள் தேடிக்கலாம். அடுத்து ஃபிசிக்கலான விஷயங்கள். ஸோ ஃபிசிக்கலான விஷயங்கள்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த ஓட்டம் இருக்குது, நர்வ் சப்ளை இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும்னா அங்கேயுமே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ நல்ல டயட் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப இந்த கொழுப்பு அதிகமான இருக்க சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது. ஸோ எப்பப்பெல்லாம் ரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படும்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் வரும், சுகர் அதிகமாக இருந்தால் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை வரும், இது கூட ப்ளட் ப்ரெஷர், இதனாலும் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்? அதுக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ உங்கள் உடம்பு லைஃப் ஸ்டைலை சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒழுங்காகலாம். அதுக்கடுத்து நர்வ் சப்ளை. ஸோ நர்வ் சப்ளை ஈஸியாக யாருக்கும் பிரச்சனை வராது. இப்போது சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, அந்த சமயத்தில் நர்வ்ஸ்லேயும் பாதிப்புகள் ஏற்படும், நியூரோபதின்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து நர்வ்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரேரான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் நர்வ்ஸ் தானாக பிரச்சனை வரும். அதை தவிர்த்து நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள், சுகர், பிபி, இதனால் நர்வ்ஸில் பிரச்சனை வரும். இல்லை டைரக்ட் இன்ஜுரி ஏதாவது நடந்துச்சு, பேக் இன்ஜுரி இருந்துச்சு, இல்லை ஃப்ரண்ட்டில் உங்கள் ஆணுறுப்புலேயே டைரக்ட் இன்ஜுரி இருந்துச்சுன்னா நர்வ் சப்ளைங்கில் பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்போலாம் வரும்னா முக்கியமான விஷயம், உங்கள் டெய்லி ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்பு ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். முக்கியமாக அந்த ரெகுலேஷன்லாம் எப்போ நடக்கும்னா நைட்டு தான். ஸோ நைட்டு நீங்கள் தூக்கத்தில் தான் நடப்பாது. ஸோ சரியான தூக்கம் இல்லை, அண்டு ரொம்ப இர்ரெகுலரான தூக்கம். இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஆளாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்லீப் சைக்கிளை மாற்றிக்கும். ஸோ அந்த க்ரூஷியலான உங்கள் ரொட்டீனில் ஒரு 4 hours இருக்கும் ஸ்லீப், டீப் ஸ்லீப். அப்போ தான் இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் சகஜமாக நடக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் ஹார்ஸு அவசியம் கரெக்டாக தூங்கிடும். உங்கள் எரெக்ஷன்ஸ் அதை சுற்றி இருக்க உங்கள் ஆணுறுப்பை சுற்றி இருக்க மசில்ஸ், தசைகளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, கீகல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுங்கெல்லாம் ரெகுலராக அந்த எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணாலுமே ஆணுறுப்போட விரைப்பு தன்மை அதிகமாகும். சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. சப்ளிமெண்ட்ஸ்ன்ற என்ன சொல்கிறது, சாப்பாடில் சரியாக கிடைக்காத சில விஷயங்களை தனியாக எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எல்ஆர்ஜின்ன்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, இதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே சில ஆர்டிக்கல் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்.